கொக்கு பற பற கோழி பற பற அப்படிங்கிற பாட்டுக்கு தகுந்தபடி இன்னைக்கு கொக்கோட வந்திருக்கிறோம் பாருங்க. ஓகேங்களா? எப்போ நம்ம வந்து யானை மாடு குதிரை அந்த மாதிரி கிளிக்கு ஏதாவது வருவோம். இன்னைக்கு கொக்கோட வந்திருக்கிறேன். நான் கட்டியிருக்கிற இந்த சாரீ தான் இன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிற சாரீ. இன்னைக்கு நான் கொண்டு வந்துக்கிற சாரீ எப்படி இருக்கு? மெட்டீரியல் இப்படி தான் இருக்குங்க. சாரியோட மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. கொண்டு வந்து பக்கத்தில் காட்டு தம்பி. பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது, முன் சைடு இந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல் இப்படி தான் இருக்குது. அதுவும் பார்டரில் வந்து ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த பார்டர் வந்து நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி தான் ஒரு மாதிரி லைன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. சாரியை கட்டிக்கிறதுக்கு நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ஒரு மாதிரி அது என்ன ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது. ஓகேங்களா? சாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சாரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறும் கொக்குங்களாகவே இருக்குது. அப்படியே டார்க் கலர்ஸில் கொக்குங்க அங்கங்கே நிற்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம கட்டியிருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நான் கட்டியிருக்கிறத நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இன்றைக்கி நான் கொண்டு வந்துக்கிற இந்த சாரியோட ரேட் வந்து 750 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இதில் இருக்கிற கலர்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாமா? இது ஃபஸ்ட்டு கலர் லைட் க்ரீனு. அதில் வந்து ஒயிட் கலர் கொக்கு அப்படியே பளிச்சு நிற்கிது அப்படியே. ஓகேங்களா? நார்மல் சாரியும் நம்ம எப்போ வித்தியாசமாக தான் கட்டணும். ஓகேங்களா? இது வந்து லாவெண்டர் கலர். லாவெண்டரில் ஒயிட் கலர். எந்த கலரில் ஒயிட் கொடுத்தா சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பளிச்சு இருக்கிற பிங்க்கு. பிங்க்கில் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மரக்கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மரத்தோட கலரில் இருக்குது அப்படியே. வுட்டு கலர், வுட்டன் கலர்னு சொல்லுவாங்களா? இது ஒரு கலர், சூப்பரான கலர். இது வந்து ப்ளூ கலர் கிடையாது, க்ரீனும் கிடையாது, ப்ளூவும் கிடையாது. ஏன்னா ராமா ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கலர். இது ராமா ப்ளூ. இந்த 6 கலர் தான் இருக்குது. அடுத்தது நான் கட்டியிருக்கிற இந்த கருப்பு கலர். அவ்வளோதான். மொத்தம் 6 கலர் கொண்டு வந்துருக்குறேன். இந்த 6 கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெயிலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்ததாக நாங்கள் ரீஸ்டாக் பண்ண சாரீஸ் எது வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ட்ரிப் உங்ககிட்ட காட்டிடுறேன். நம்ம ஜோதிகா மேமோட சாரீ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துருச்சு. இப்போ இதில் வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இது இன்னொன்று லைன்ஸ் போட்ட சாரீஸுமே நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அது வந்துக்கிட்டே இருக்குது. வந்ததுக்கப்புறம் அது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் அதனால தான் மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ரீஸ்டாக் பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. வேணுங்கிறீங்க நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஜோதிகா மேம் சாரீ வந்து 1300 ரூபாய் வருது, ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கறது சமந்தா சாரீ. சமந்தா சாரீ வந்து 950 ரூபாய். இதுவும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம ஸ்னேகா மேம் சாரீ. இதுவும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ வந்து 1250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சாரீ இந்த சாரீ தாங்க. கோமாதா சாரீ. நம்ம இப்போ வந்து விதவிதமான சாரீஸை பார்த்துட்டோம். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரீ வந்து இந்த கோமாதா சாரீ தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டிருக்கேன். நான் இந்த முந்தி வந்து நல்லா பெரிய சைஸு மாடு போட்டிருக்காங்க. நல்லா மரம் மாதிரி வந்து அதுக்கு அடியில் மாடு நிற்கிற மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க. கீழே டேக்ஸில் ஒர்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரீ வந்து ஓவரால் இப்படி தான் இருக்குது. அப்படியே நல்லா கட்டினா நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு நம்ம கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. சாரீ நல்லா கிராண்டாக நல்லா அவுட்லுக் வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் நான் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு சாரீ உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவீங்களா? இப்போ எந்திரிச்சு நின்று காட்டுட்டுமா சாரியா? சூப்பர். பாருங்க, இது மாதிரி தான் வந்திருக்கு சாரீ ஃபுல்லாகவே. இப்படி தான் இருக்குது. நல்லா மாடு போட்டு அழகாக இருக்குது. அப்படி பொம்மாலாம் போட்டு அழகான சாரியாக இருக்குது.
இப்போ இதில் கலர்ஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த கலர்ஸ்லாம் தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டார்க்கு நம்ம இது பிளாக்கு, ஃபுல்லாகவே பிளாக்கில் வந்து டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ராமா க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலரு. இதில் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். சாரியோட முந்தி எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்துருவீங்களா. இதுதாங்க சாரியோட முந்தி ஃபுல்லாகவே. பாருங்கள் எப்படி இருக்குது முந்தின்னு. ஃபுல்லாக ஒரு பெரிய மரத்துக்கடியில் கோமா தான் நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சைடில் வந்து நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்கான கிளாத் வந்துருக்கு. சாரியோட சைடில் நல்லா ஷைனிங்கான கிளாத் வந்து அதில் வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து கோமா தான் வந்திருக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுதான் ப்ளவுஸு. ஒவ்வொரு கலருக்கும் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது அப்படியே தைச்சி போட்டுட்டோமா போதும் நமக்கு. சரிங்களா. இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்துடலாமா. உடல் பாகம் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டாக வந்திருக்கு. இது மாதிரி டாட்டாக போட்டு மேலேயும் கீழேயும் நமக்கு கோமாதா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் இந்த காட்டின இந்த சாரீ வந்து 1450 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கலர்ஸ் பார்த்துடலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ப்ளூ. எந்த கலரில் இது வந்து ஜரிகை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ, கோல்டன் கலர் ஜரிகை பளிச்சுன்னு தெரியுமோ அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது நல்லா ப்ளூ கலர். அடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற ரெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து ஆலிவ் க்ரீன், பேரட் க்ரீன், ஆலிவ் க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா. பேரட் க்ரீன் அளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, லைட்டான இதுதான். இது வந்து ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்க. அதில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த 5 கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் புது சாரியோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.